ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நிலா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. சோழன்கிட்டயும் பாண்டியன்கிட்டயும் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வானதி எப்படி இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. அதுமாதிரி சேரணும், என்னடா வானதிக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா, வீட்டுல என்ன பிரச்சனையா, ஏன்னா அடிச்சாங்களா, அந்த பொண்ணு எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, என்ன கேட்டியாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோனும் ஆமாடா நானும் கேட்க மறந்துட்டேன், எப்பரா இருக்கான் உன் ஆளு அப்படின்னு எல்லாருமே ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே கேட்டு அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னடா இவன் நம்ம என்ன கேட்கறேன், இவனா சிரிச்சிட்டு இருக்கானே, என்னடா பாண்டி என்னடாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அது ஏன் கேட்கறீங்க, அவ சூப்பரா இருக்கான் ஆளு, நடந்த சம்பவத்தான் சொல்றாரு. இது மாதிரி நான் வந்து விட்டுட்டு வந்தேன்னா நானே பயமா தான் இருந்தேன், அவளை விட்டுட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க வீட்டு பக்கத்துல ரோடு ஓரமா நின்னுந்தேன். எந்த பிரச்சனை நடக்கிற மாதிரி அறிகுறியும் எனக்கு தெரியல. கடைக்கு வந்து அவ வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நேர்ல சொன்னா. வீட்டுக்கு போகணும் சும்மா விடுவாங்களா, எங்கடி ஊரை சுத்திட்டு வந்த, எதுக்கு அப்படியே போய் தொலைவேடுன்னு சொல்லிட்டு பழையபடியும் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சு அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கா, ரூம் உள்ள போயிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா. போலீஸ் ஃபோன் பண்ணிட்டு அவங்களும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டாங்க. அவங்க குடும்பத்தை லெஃப்ட் ஹேண்ட் விட்டு எல்லாரையும் திட்டிட்டு லெட்டர்லாம் எழுதி வாங்கிட்டு, இந்த பொண்ணு எதெல்லாம் டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் கொடுமைப்படுத்தினீங்க, இந்த பொண்ணுக்கு எதெல்லாம் உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு, உங்களை பிடிச்சி 5 வருஷம் ஜெயிலில் உள்ள தலைவன்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டிட்டு போயிருக்காங்கன்னா. ஆனால் செம காமெடினா வானதி வந்து இப்போ ஜாலியா இருக்கா. அவளை விழுந்து வந்து கவனிக்கிறதுக்கும் கேட்கறதா செஞ்சு கொடுக்குறாங்களாம். அவன் நல்லா ஜாலியா இருக்கானா வீட்டில். பரவாயில்லடா இவ்வளோ வேலை பண்ணியிருக்காளா அந்த வானதி. ஆமாண்ணா நான் என்னவோ நினைச்சேன் அவளை. ஆனால் உன் ஆள் பரவாயில்லடா, சொல்லக்கூடாதுடா பாண்டி, செம லக்குடா, கில்லாடியா இருப்ப போல, வானதியா அப்படி சூப்பர்னு சொல்லிட்டு எல்லாருமே வானதி ஆளுக்கு ஒரு விதமா பாராட்டுறாங்க. நிலா அம்மா சூப்பருங்க, அவங்க ரொம்ப நல்லா போல்டான கேர்ல தான் இருக்காங்க, எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நாமள கூட பயப்படுவோம். இந்த விஷயத்துல வந்து எவ்வளவு அந்த பொண்ணு பாரு, நான் என்னவோ நினைச்சேன், எவ்வளவு போல்டா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க பாரு, ஸ்மார்ட்டுங்க. அதான் பாண்டிக்கு ரொம்ப வானதியை பிடிச்சிருக்கு. நான் தாங்க வேஸ்ட், எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுல பேசாம எங்க அப்பா அம்மாவை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருந்தா அவங்களும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க, பயமுறுத்திருப்பாங்க, நான் பாட்டு வீட்டில் நல்லா ஜாலியா இருந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க. உடனே சோனம் ஐயோ இவனடா இப்படி பேசுறா, கடவுளே. பாண்டி நான் ஒன்று சொல்கிறத கேளுங்க, வானதி வந்து எக்காலத்து உங்களுக்கு சரியான ஜோடிங்க, நீங்கள் 2 பேரும் சூப்பர் கப்புளுங்க, உங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டி தயவு செஞ்சு வானதியை கை விட்டுறாதீங்க, லைஃப் லாங் அவளை உங்களை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் வானதியை, சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனும் ஆமாங்க, நம்மளை வந்து நம்பி வந்த பொண்ணு வந்து நம்ம நல்லா தானே பார்த்துக்கணும், நான் எப்படி உங்களை பார்த்துக்கணும் அதுமாரி பார்த்துக்கணுங்க அப்படின்னு சைட் கேப் விடுறாரு. இதை பார்த்து நல்லா ஷாக் ஆகிடுறாங்க. இவர் கண்டிப்பாக வாங்கி கட்டிக்க போகிறான் அந்த சோழன்ட்டு. நைஸா ஐயோ நான் தெரியாமல் எதனா வாய் விட்டேன்னா சோழா எஸ்கேப் அப்படின்னு உள்ளே ஓடிடுறாரு. ஆனால் வானதியுமே இதை பற்றி எதுவும் ரியாக்ஷன் பண்ணாது, சிரிச்சிடுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு சொல்லவே வேணாம். நம்ம ஹீரோக்கு நம்ம நிலா சும்மா பல்ல கட்டினாலே அவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு நம்ம ஹீரோ. இவ வேற சிரிச்சாலா, ஒரே ஆட்டம் தாங்க. அவர் நல்லா சந்தோஷமா பாட்டு பாடுன்னு ஜாலியா அவரு செல்ஃபா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நிலா வந்து நடேசகிட்ட போய் வாய் கொடுத்து, என்னங்க நீங்க இப்படிதான் இருப்பீங்களா, சும்மா வெட்டியா எதுவுமே பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்கு பொறுப்பே இல்லையா, உங்க பெரிய பையனும் கல்யாணம் ஆகல, எதனா பொண்ணு பார்க்கணும் ஐடியா எல்லாம் இல்லையா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை கேட்டுட்டு இருக்காங்க. அவரு போமா வேலையை பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க, கடைசியில் நீ சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திட்டி விட்டுறாரு. அவர்கிட்ட வந்து நல்லா வாங்கி கட்டின்னு உள்ள போறாங்க. சோழன் பல்லவன் பாண்டியெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா இப்ப சிரிப்பு தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, உங்க அண்ணன் லைஃபை பத்தி யோசிக்க மாட்டீங்களா, பாவம் எல்லாம் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் உங்களுக்கு எண்ணமே இல்லையா, போய் பொண்ணு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க திட்டிட்டு இருப்பாங்க. உடனே சரிங்க நாங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்றோங்க பாக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சேரனை தேடி பார்ப்பாங்க. அங்க பார்த்தா அவர் காய்கறி வாங்கிட்டு இருப்பாரு. உடனே சோழன் திட்டுவா, இனிமேல் ரோட்ல நீ காய்கறிலாம் வாங்கக்கூடாது, எந்த பொம்பளைக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா மாமலாம் நடக்கிற மாதிரி தானே, என்னடா புதுசா சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேரும் பிளான் பண்றாங்க, எப்படியும் நம்ம அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. சரி நிலா வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்ப கூட பல்லவன் பேசிக்கிட்டே வரான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு பாண்டியனை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கு, ரொம்ப நேரமா லுக் கொடுத்துட்டே இருக்கு, பார்த்துட்டே தான் இருக்கு. அவன் பார்க்க சொல்ல அது திரும்பிடுது. இதை அவங்க அண்ணிக்கிட்ட சொல்றேன், அண்ணி பாருங்க நீ ஒரு பொண்ணை நான் ரொம்ப நேரமா நோட்டீஸ் பண்ணி என்னை பார்த்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நிலாவுக்கு சிரிப்பு வந்து அவளும் நைஸா பாக்குறான். ஆனா அந்த பொண்ணுமே பல்லவனை தான் பார்த்துட்டே இருக்கு. ஒருவேளை புது ஜோடி பல்லவனுக்கு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.